ஃபஸ்ட்டு ஏன் புல்லட் ஹரிசாண்டலாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அதில் இருக்க பியூட்டினோட மூமெண்ட் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், அதனால் புல்லட்டும் ஹரிசாண்டலாக வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மித்து. மெயின் ரீசன், இன்ஜினியரிங் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அதோட சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் ஈஸியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு சேடல் சப்போர்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஈஸி மெயின்டெனன்ஸ். அது இல்லாமல் அதில் இருக்க பியூட்டினோட மாலிக்யூல் மூமெண்ட் வந்து எல்லா டைரெக்ஷன்லையுமே போகும். அது ஒரு மெயின் ரீசன் கிடையாது. கைஸ், நீங்கள் எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா, புல்லட்டில் ஏன் 100% ஃபில் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, 100% ஸ்டோர் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு மித்தான ரீசனை வச்சுட்ருக்காங்க. ஆனால் அது கிடையாது மெயின் ரீசன். நம்ம மெயின் ரீசன் என்னென்னு பார்க்கலாம். இதுவே புல்லட்டை நீங்கள் 100% ஸ்டோர் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனால் அதோட லிக்விட் பியூட்டனோட எக்ஸ்பேண்ட் ரேஷியோ அதிகமாகும். அது ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ணால் பியூட்டனால் எக்ஸ்பேண்ட் ஒழுங்காக நடக்காது. அந்த பியூட்டனால் ஒழுங்காக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியலன்னா என்னென்ன காசஸ் வரும்னா, ஃபஸ்ட்டு பிஎஸ்வி பார்க்க போகணும். சப்போஸ் பிஎஸ்வி வந்து சோக் ஆகி மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா அடுத்தது புல்லட் தான் வந்து ரப்சர் ஆகும். ரப்சர் ஆனாலே ஃபயர் சேஃப்டி சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். அது பிக் ப்ராப்ளம் ஆகும். அதனால தான் இன்ஜினியரிங் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, 100% லிக்விட் ஃபில் பண்ணாமல் 80% லிக்விட் 20% வேப்பர். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, புல்லட்டில் ஏன் பிஎஸ்வி வந்து மேலே வச்சுருக்காங்கன்ற பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா புல்லட்டில் வந்து பாட்டமில் லிக்விடும் டாப்பில் வந்து வேப்பரும் கண்டெயின் பண்ணும். அதனால தான் மேலே வந்து பிஎஸ்வி வச்சுருக்காங்க. சப்போஸ் புல்லட்டில் இருக்க லிக்விடோட எக்ஸ்பாண்ட் ரேஷியோ அதிகமானால் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அந்த பிஎஸ்சி வந்து பாப்அப் ஆகிட்டு நம்ம புல்லட்டை சேவ் பண்ணும். அதுவே லிக்விட் சைடில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா பிஎஸ்சியால் லிக்விடை பாப்அப் பண்ணி உடனே வெளியே தள்ள முடியாது. ஏன்னா அது ப்ரெஷரை மட்டும்தான் வெளியே தள்ள முடியும். அதுதான் மெயின் ரீசன். இந்த ரீசனுக்காக தான் பிஎஸ்சியை டாப்பில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்ன டாபிக் போகிறோம்னா, புல்லட் ஏன் சேடில் சப்போர்ட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்போயாச்சும் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? சேடில் சப்போர்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டு மட்டும் இல்லை, அது ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் ஃபார் புல்லட். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்க லிக்விடோட ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாக இருக்கும். நம்ம ஆப்ரேட் பண்ணும் போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ அதுவே சேடல் சப்போர்ட் இல்லைனா, ப்ராப்பர் டிசைனிங்கில் இல்லைனா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும். அதுவே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் டிஃபார்மேஷன் ஆஃப் ஓவர் டைம் நடக்கும். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, புல்லட்டில் எப்படி லெவல் பார்ப்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். புல்லட்டை வந்து நம்ம மேனுவலாக ஓப்பன் பண்ணிலாம் லெவல் பார்க்க முடியாது. ஏன் ரீசன்னா, அதில் இருக்க மெட்டீரியல் வந்து ஈஸியாக வேப்பர் ஆகிடும். அதுக்கு தான் இன்னொரு மெத்தட் வச்சுருக்காங்க. அது பேர் தான் லெவல் கேஜ். அந்த லெவல் கேஜ் எப்படி ஒர்க் ஆகும்னா, மேலே இருக்க லைன் பேர் வந்து எல்பின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்க லைன் வந்து ஹெச்பின்னுவாங்க. எல்பினா லோ ப்ரெஷர், ஹெச்பினா ஹை ப்ரெஷர். ரெண்டும் ஒரு இடத்துல ஒரு மீட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டோட லெவல். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சேஃப்டி சிஸ்டம் தான். இது வந்து பிளான்ட்டை ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கும் புல்லட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கும் வச்சுருக்க ஒரு சிஸ்டம் தான் லெவல் கேஜ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, புல்லட்டில் ப்ரெஷர் கேஜ் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புல்லட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கேஜ் இல்லாமல் புல்லட் ஆப்ரேட் பண்ண முடியுமா முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ப்ரெஷர் கேஜ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் கேஜ் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுன்னா, உள்ள புல்லட்டில் இன்சைடில் இருக்க ப்ரெஷரை இண்டிகேட் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும். ஆப்ரேட்டரு கண்டினியூஸாக மானிட்டரும் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்க்கும்போது சடனாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால், ஆப்ரேட்டிங் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்தாங்கன்னா ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்பர் ஈக்குவலைஸ்ன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த புல்லட்டில் இருக்க வேப்பரை தூக்கி இன்னொரு புல்லட்டில் வைப்பாங்க. அதுக்குன்னு தனி ஒரு மெத்தட் இருக்குது. அதை பற்றி வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வேப்பர் ஈக்குவலைசிங் வச்சதுக்கப்புறம் புல்லட்டுக்கு ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். சப்போஸ் ஆப்ரேட்டர் யாரும் பார்க்கல, புல்லட் வந்து ஹை ப்ரெஷருக்கு போகுதுன்னா பிஎஸ்வி வந்து பாப்அப் ஆகிட்டு டேங்கை சேஃப்டி பண்ணிவிடும். பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, புல்லட் ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜ் பண்ணுங்க. இப்போ புல்லட் வந்து ஃபயர் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? ஃபயர் வந்து ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா டேங்க்குக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்? ப்ரெஷர் வந்து உள்ளே இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுமா. பிஎஸ்வி வந்து ரிலீஸ் பண்ணும் எக்ஸசிவ் ப்ரெஷர் பில்டப் ஆன ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஸ்ப்ரேயர், அதாவது டெலியூட் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் இஎஸ்டின்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ஷட் டவுன் வால்வ்னு சொல்லுவாங்க. அது வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க டிசிஎஸில். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டில் வந்து மல்டிபிள் சேஃப்டி சிஸ்டம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கேஸ் டிடெக்டர் எப்படி ஒர்க் ஆகுது புல்லட் ஏரியாவில்ன்ற பற்றி பார்க்க போகிறோம். நம்மளால் பார்த்திங்கன்னா பியூட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக முடியாது. அதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேர் தான் கேஸ் டிடெக்டர்.
லீக் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஹியூமனை விட கண்டுபிடிச்சி நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லும். சப்போஸ் இப்போ பியூட்டைன் வந்து ஒரு ஃப்ளான்ஸ்லேருந்தோ சம்திங் லைன்லேருந்தோ ஏதோ ஒரு லீக் ஆகுதுன்னா கேஸ் டிடெக்டர் வந்து சென்ஸ் பண்ணி அதோட கான்சன்ட்ரேஷனை வந்து டிசிஎஸ்க்கு சென்ட் பண்ணும். அது அலாரம் அடிக்கும் கண்ட்ரோல் ரூமில். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் போய் அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க, ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் இஎஸ்டி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று என்ன டாபிக் பார்த்தோன்னா கேஸ் சென்சார் லீக் ஆச்சுன்னா என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இப்போ கேஸ் சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு சேஃப்டி ஆக்ஷன் என்ன எடுப்பாங்கன்னா இஎஸ்டின்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ஷட் டவுன் வால்வ். அதை வந்து குயிக்காக ஐசோலேட் பண்ணுவாங்க. ஆர் மேனுவல் ஆர் டிசிஎஸ் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் ஐசோலேட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆர்ஓவி வந்து பாசிங் ஆயிருந்துச்சுன்னா நம்ம போய் மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதனால் என்ன நம்மளுக்கு சேஃப்டினா ஃப்ளோ வந்து புல்லட்லேருந்து வெளியே போகாது. நம்ம அது மூலயமா ரிஸ்க்கு இன்சிடென்ட்டை எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டிங்கன்னா கேஸ் டிடெக்டரால் ஃபஸ்ட்டு டிடெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதுவே அந்த வால்வ் ஐசோலேட் பண்ணால் தான் நம்ம டேங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து ஃபயர் ஆகிடுச்சு ஹியூமன் பார்க்குறதுக்கு முன்னாடியே. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சேஃப்டி சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் புல்லட்டில். அது பேர் தான் வந்து ஃபயர் டிடெக்டர். அது என்ன பண்ணுன்னா யூவி ஆர் ஐஆர் என்ற ஃபயர் டிடெக்ஷன் மூலயமா அதை சுற்றி உள்ள புல்லட் சரௌண்டிங்கில் உள்ள ஃபயர் ஏதாச்சும் சென்ஸ் பண்ணி ரேடியேஷனை அது மூலயமா ஃப்ளேம் ஏதாச்சும் க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்ற ஒரு சிக்னலை வந்து ஃபயர் டிடெக்டர் ஆர் கேஸ் சிஸ்டமுக்கு சென்ஸ் பண்ணி அனுப்புவோம் கண்ட்ரோல் ரூமுக்கு. அந்த கண்ட்ரோல் ரூமில் ரிசீவ் பண்ணவங்க எமர்ஜென்சி சிஸ்டமான டெலிவரி ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் இஎஸ்டி மூலயமா வால்வ் க்ளோஸ் பண்ணுவாங்க. பிளான் சேஃப்டி காரணமாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயர்லி ஸ்டேஜ்லேயே ஃபயர் டிடெக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணதுனால பீப்புள், எக்யூப்மெண்ட், பிளான்ட் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணிடுறோம். அவ்வளோ ப்ராசஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ஃபயர் ஆகிடுச்சு. ஆப்ரேட்டரால் கிட்ட போக முடியல. இப்போ வால்வை ஐசோலேட் பண்ணோம். அது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஓவி, ரிமோட் ஆப்ரேட்டிங் வால்வ். இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபயர் டிடெக்டர் ஆனவுடனே நம்ம அவங்க கண்ட்ரோல் ரூம்லேருந்து அந்த வால்வை ஐசோலேட் பண்ணுவாங்க. அதனால் ப்ராடக்ட் ஃப்ளோ இருக்காது. இதனால் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். அது போலவே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் எல்லா புல்லட்லேயும் ஆர்ஓவி இன்ஸ்டால். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா புல்லட்டில் எதுக்கு லைட்டிங் ப்ரொடக்ஷன் தேவை அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அதில் ஸ்டோர் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஹைலி ஃப்ளேமபிள். அது ஒரு மெயின் ரீசனுக்காக தான் லைட்டிங் ப்ரொடக்ஷன் நம்ம வைக்கிறோம். அதில் இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் டெர்மினல், அதை வந்து லைட்டிங் ராடுன்னு சொல்லுவாங்க, டவுன் கண்டக்டர், எர்த்திங். இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த லைட்டிங் ராடு பார்த்திங்கன்னா எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கன்னா புல்லட்டை விட ஹைட்டான பிளேஸில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதோட பர்பஸ் என்னென்னா இன்ட்ரப்ட் பண்ணுமா லைட்டிங் ஸ்ட்ரைக்கை. இப்போ அந்த தண்டர் ஸ்டார்மோட லைட்டிங் ஸ்ட்ரைக்கை வந்து இன்ட்ரப்ட் பண்ணி டவுன் கண்டக்டர் மூலயமா அதோட டவுன் கண்டக்டரை வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஆர் கேல்வனைஸ்டு ஸ்டீல் கண்டக்டர். அதை என்ன பண்ணுன்னா அந்த லைட்டிங் ஸ்ட்ரைக்கில் வர லைட்டிங் ராட் மூலயமா டவுனுக்கு அனுப்போம், அதான் கிரவுண்டுக்கு அனுப்போம். வந்து பார்த்திங்கன்னா எதை கேர் பண்ணிட்டு போகணும்னா அந்த லைட்டிங் கரண்ட்டை சேஃபாக டுவர்ட் த கிரவுண்டுக்கு கேரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எர்த்திங் சிஸ்டம், அந்த டவுன் கண்டக்டர் மூலயமா கீழே வந்து எலக்ட்ரோட்ஸ் பரீட் இன் த கிரவுண்டுன்னு ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கீழே போகும்போது லைட்டிங் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா டிஸப்பியர் ஆகிடும். இதனால் டிஸப்பியர் பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஆர் சாயில் தான் டிஸப்பியர் ஆகும். இதனால் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா ப்ரிவென்ட் பண்ணுறோம். டேஞ்சரஸ் வோல்டேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணி அதுவே நம்ம வந்து அண்டர் கிரவுண்டுக்கு சாயிலுக்கு சென்ட் பண்ணுறோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம வேறு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டீட்டெயிலாக. ஃபாலோ ப்ராசஸ் மச்சி ஃபார் மோர் பெட்ரோகெமிக்கல் வீடியோஸ் இன் தமிழ்.